friends, welcome to my channel. நம்மளுக்கு இந்த வீடியோல அத பத்தி பார்க்க போறோம் அப்படினா நீங்க யூஸ் பண்ற Instagram ஆப்ல உங்களுக்கு வந்து ரீல்ஸ் ஆப்ஷன் வந்து ஷோ ஆகல அப்படினா அந்த ரீல்ஸ் ஆப்ஷன் வந்து எதனால ஷோ ஆகல அந்த ரீல்ஸ் ஆப்ஷனை எப்படி நம்ம ஷோ பண்ண வைக்கிறது அப்படி சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்க நோட்டிபிகேஷன்ல தொடர்ந்து வந்துட்டு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ உங்கள் இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா ப்ளஸ் இருக்கும். அந்த ப்ளஸ் வந்து இப்போ வந்து நார்மலாக இருக்குது. அது வந்து வீடியோ ஐக்கான் மாதிரி இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ரீல்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கு அப்படி சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் அப்டேட் கேட்டால் அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா கீழே பார்த்தீங்கன்னா ஜாயின் த பீட்டா அப்படின்னு இருக்குது. நீங்கள் வந்து அந்த பீட்டாவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஜாயின் இருக்கு பாருங்கள். ஜாயினை கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்தீங்க அப்படின்னா ஜாயின் பீட்டா ப்ரோக்ராம் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து ஜாயின் கொடுத்துக்கோங்க. கேன்சல், அது பக்கத்தில் ஜாயின் அப்படி இருக்குது. அந்த ஜாயினை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜாயினை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜாயினிங் பீட்டா அப்படி சொல்லிட்டு வரும். இது வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். கொஞ்சம் நேரம்னா ஒரு 3 ஹவர் ஆகலாம், 4 ஹவர் ஆகலாம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கூட அந்த பீட்டா ப்ரோக்ராமில் வந்து ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. நீங்கள் வந்து இந்த பீட்டா ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் புதுசாக அப்டேட் பண்ணுவாங்க. இன்ஸ்டாகிராமுக்கு புது ஃபீச்சர்ஸ்லாம் இருந்தால் நமக்கு வந்து இன்ஸ்டாகிராமாக யூஸ் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் பீட்டா ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போது நீங்கள் பேக் வந்துடுங்க. இப்போ எப்படி ரீல்ஸ் ஆப்ஷனை வர வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே 3 டாட் இருக்கு பாருங்கள், ரைட் சைடில். அந்த டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்துடுங்க. இதில் உள்ளே வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஹெல்ப்பு சென்டருக்கு கீழே ரிப்போர்ட் எ ப்ராப்ளம் அப்படின்னு இருக்குது. ஒரு சில மொபைலில் ஹெல்ப்பில் கூட இருக்கும். நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்துடுங்க. அதில் ரிப்போர்ட் எ ப்ராப்ளம் அப்படின்னு இருக்குல்ல, அந்த ரிப்போர்ட் எ ப்ராப்ளத்தை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 3வது ஆப்ஷன், இந்த 3வது ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய குறையை வந்து இதில் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ அந்த ப்ராப்ளத்தை இதில் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ப்ளஸ் இருக்குது பாருங்கள், அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி உங்களோட ஸ்க்ரீன்ஷாட்டை அதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிவிட்டேன். டேக் ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது, அதை கிளிக் பண்ணி அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக அந்த கேப்சரை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த இடத்துல நான் ஒரு கேப்சர் பண்ணிக்கிறேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் நான் எடுத்துட்டேன். இப்போ நீங்கள் மறுபடியும் ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்துட்டு மறுபடியும் டேக் ஸ்க்ரீன்ஷாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்துடுங்க. இப்போ ப்ளஸ்ஸை ஏன் கிளிக் பண்ணிக்க அப்படின்னா அந்த இடத்துல தான் உங்களுக்கு அந்த ரீல்ஸ் ஆப்ஷன் வந்து காட்டும். இதில் தான் காட்டும் உங்களுக்கு ரீல்ஸ் ஆப்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரீல்ஸ் ஆப்ஷன் இதில் ஷோ ஆகலை. அதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது போல் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் ப்ளஸ் போட்டிருக்கு பாருங்கள். அந்த பாக்ஸில் ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி உங்கள் ஸ்டோரியும் இது போல் நீங்கள் கேப்சர் பண்ணி இதில் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களோட ஸ்க்ரீன் கேப்சர்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய ரிப்போர்ட்டை இன்ஸ்டாகிராமுக்கு சென்ட் பண்ணிடுங்க. அவங்க வந்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ரீல்ஸ் ஆப்ஷனை கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். வெயிட் பண்ணி பார்த்து உங்களுக்கு ரீல்ஸ் ஆப்ஷன் வந்து கொடுக்கல அப்படின்னா உங்களுடைய மொபைல் தான் ப்ராப்ளம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது என்னோடய ஃப்ரெண்டோட மொபைலு. என் ஐடி அதில் வந்து லாகின் பண்ணுறேன். என்னோடய ஃபோனுக்கும் அதே மாதிரி தான் ரீல்ஸ் ஆப்ஷன் வந்து எனக்கு கிடைக்கல. என்னோடய ஐடியை வந்து இதில் லாகின் பண்ணுறேன். உங்களோட ஃப்ரெண்டு மொபைல் இல்லை யாரோட மொபைல்லாம் வாங்கி உங்களோட ஐடியை நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் அவங்களோட ஐடியை லாகின் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் உள்ளே வந்துடுங்க. இப்போ இதில் என்னோடய ஐடி நான் டைப் பண்ணிக்கிறேன். என்னோடய ஐடியை டைப் பண்ணிவிட்டு நான் இப்போ லாகின் பண்ணிக்கிறேன் என்னோடய ஐடியை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், என்னோடய ஐடியை லாகின் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இதில் நீங்கள் உங்களோட ஐடியை லாகின் பண்ணிவிட்டு உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்துட்டு கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா 5 ஆப்ஷன் கொடுத்துருங்க. அதில் லாஸ்ட் ஆப்ஷன் உங்கள் ப்ரொஃபைல் இருக்குது. அந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் உள்ளே வந்துடுங்க. கீழே 5வது ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் உள்ளே வந்துடுங்க. இப்போ உள்ளே வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் செட்டிங்ஸ் இருக்குது. அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டு இதில் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்துடுங்க. நீங்கள் இப்போ அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் உள்ளே வந்துட்டு இதில் ப்ரௌசர் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்குது. இந்த ப்ரௌசர் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்துடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரௌசிங் டேட்டா கிளியர் அப்படின்னு இருக்குது. இதில் கிளியராக கிளிக் பண்ணிக்கோங்க. கிளியராக கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இப்படி வந்துடும். இதில் வந்து கிளியர் ப்ரௌசிங் டேட்டா அப்படின்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களோட வந்து ப்ரௌசிங் டேட்டா வந்து கிளியர் ஆகிடும். ஓகே, இப்போ உங்கள் மொபைல் ஃபோனை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமுக்குள்ளே வந்துடுங்க. இன்ஸ்டாகிராமுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இப்போ கீழே பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் ஐக்கான் சேஞ்ச் ஆகிருக்கும். அதாவது இந்த ரீல்ஸ் ஆப்ஷன் இப்போ வந்துட்டுருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ரீல்ஸ் ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நான் இப்போ எக்ஸாம்பிளுக்காக ஒரு இமேஜை நான் ஆட் பண்ணி காட்டுறேன். இந்த இமேஜை நான் ஆட் பண்ணிவிட்டு நான் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள்.
இதே போல் தான் நீங்கள் ரொம்ப பேர் உங்களோட மொபைலில் வந்து ரீல்ஸ் ஆப்ஷனே வரல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதுக்கு காரணம் வந்து உங்கள் மொபைலில் எதுனா ப்ராப்ளமாக இருக்கலாம். அதனால தான் உங்களுக்கு வந்து ரீல்ஸ் ஆப்ஷன் வந்து ஷோ ஆகலை. நீங்கள் வந்து உங்கள் வேற ஒரு மொபைலில் ஃப்ரெண்டு மொபைலாக வேறு எதுனா கொஞ்சம் நல்ல மொபைலாக வாங்கி நீங்கள் வந்து உங்கள் ஐடி அதில் லாகின் பண்ணி இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரீல்ஸ் ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரியும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு இந்த பைக் இமேஜை நான் அப்லோட் பண்ணி காட்டுறேன். அலோ கேட்குறதுலாம் நீங்கள் அலோ கொடுத்துக்கோங்க. அலோ கொடுத்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பைக் இமேஜ் வந்து அப்லோட் ஆகிடுச்சு எனக்கு. ரொம்ப ஓல்டு மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ரீல்ஸ் ஆப்ஷன் வந்து ஷோ ஆகாது. அதில் வந்து அப்டேட்டிங்லாம் வராது. அதுக்கேற்ற மொபைலில் தான் வந்து அவங்க வந்து அப்டேட் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் வேறு மொபைலில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது போல் ரீல்ஸ் ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். அதுலேருந்து நீங்கள் வந்து வீடியோஸை நீங்கள் ரீல்ஸ்லாம் போஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.